ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா, கம்பம்ல இருந்து கம்பம் மேட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் ராமக்கல் மேடு அப்படிங்கிற பிளேஸ் இருக்குங்க. கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது இந்த பிளேஸ். செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட். அங்க வந்து ஒரு டூரிசம் சென்டரும் இருக்கு. நம்ம கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் சென்டர்னால ஆப்ரேட் பண்ணப்படுற ஒரு சூப்பரான டூரிஸ்ட் லொகேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா ராமக்கல் மேடு சுத்தி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நாம கம்பம், தேனியில இருந்து கம்பம் வந்துட்டு கம்பமெட்டு வழியா இந்த பிளேஸ் வரைக்கும் வந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம காட் செக்ஷன்ல வர்ற டிராவலு. ஸோ வாங்க இப்ப ராமக்கல் மேடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோட சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நீங்க தமிழ்நாடு சைடுல இருந்து வந்தாலும் சரி, கேரளா சைடுல இருந்து வந்தாலும் சரி, இந்த ஜங்ஷன்ல இறங்கணும். இங்க பாருங்க, நம்ம தமிழ்நாடு போற வழி இந்த சைடு தான் இருக்கு, கம்பமெட்டு போற ரூட்டு. இந்த சைடு நேரா போனா, இந்த ஜங்ஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா நம்ம நெடுங்கண்டம் போகும், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். செம்ம சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு வெதர் வேற. நாம ஒரு ஜூலை மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். நாம வந்து ஒரு சின்ன வாக் பண்ண போறோம், ஒரு ட்ரெக் மாதிரி. உங்களுக்கு போற வழியில இருக்கிற ரெசார்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு தான் வந்து போக போறேன். நீங்க ராமக்கல் மேடு வந்துட்டு ஒன் டே எல்லாம் ஸ்டே பண்ணணும்னா செம்ம சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, ஜங்ஷன் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஜியான் ஹில்ஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ், ரூம்ஸ், டார்மெட்ரி, ஃப்ரெஷ் அப் கூட பண்ணிட்டு போலாம். சரி வாங்க போலாம். இங்க அங்கங்க வந்து கல்லுக்கடை எல்லாம் இருக்குங்க. தமிழ்லயே எழுதியிருக்காங்க கல்லுக்கடை. ஸோ மக்களே, செம்ம சூப்பரான வைபுங்க. ஃபுல்லா வந்து ஏலக்காய் எஸ்டேட்ஸு, வேற லெவல்ல இருக்கு பிளேஸு. சாரல் மழை பெஞ்சிட்டு மான்சூன் சீசன்ல சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. மக்களே, ஜங்ஷன்ல இருந்து வியூ பாயிண்ட் போற வழியில எவ்வளவு ஹோம் ஸ்டேஸ் இருக்கு பாருங்க. இது வந்து அன்னூஸ் ஹோம் ஸ்டேங்க. இதுலயும் வந்து ரூம்ஸ், டார்மெட்ரிஸ், ஜீப் சஃபாரி, கேம்ப் ஃபயர், ட்ரெக்கிங், கார்டன் விசிட் எல்லாமே அரேஞ்ச் பண்றாங்க. இங்க பாருங்க, நம்பர் இருக்கு, வேணா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்னூஸ் ஹோம் ஸ்டே. ஸோ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு பேக்கேஜ் வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சூப்பர் இல்ல? ஆஹா, சாரல் மலை செம்ம சூப்பரா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க 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 போய் வியூ பாயிண்ட் செம்ம சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சாரல் மலையோட பாக்குறதுக்கு. மக்களே, அன்னூஸ் ஹோம் ஸ்டேல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லயே வந்து ஆதிரா ஹாலிடேன்னு இருக்குங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு, சான்ஸே இல்லப்பா. கேரளாவில் இருக்கிற டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து அவ்வளோ சூப்பரா டூரிஸ்ட்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாங்க. இது எஸ்கே ராக் கார்டன் ரெசார்ட். இன்னும் வந்து நாம ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும் உள்ள. இங்க பாருங்க, பார்க்குற இடம்லாம் வந்து ஸ்பைஸ் கார்டன்ஸ் தான். குறுமிளகு, பலாப்பழ மரம், குட்டி குட்டி கேரளா வீடு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மக்களே, இங்க இருக்கிற வீடுகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. ஒரு ஓட்டு வீடுனா கூட ஃபுல்லா கார்டன் வச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. இந்த சைடு பாருங்க, ஃபுல்லா கார்டனுக்குள்ளதான் வீடே இருக்குங்க. வாழ்ந்தா நம்ம கேரள மக்கள் வரணும். இதெல்லாம் வந்து ஏலக்காங்க, ஏலக்காய் தோட்டம். அங்க பாருங்க, பலாப்பழ மரம் மானாவாரியா காய்ச்சி தொங்குது இங்க. ஆனா எல்லா வீட்லயும் வந்து ஒரு பலாப்பழ மரம், ஒரு மாமரம், வாழை. நம்ம தமிழ் சங்ககால இலக்கியங்கள்ல முக்கணிகளோட தான் வீடு இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது கேரளால இருக்கிற வீடுகள்ல தாங்க இருக்கு.
மாப்பிளை வாழை எல்லாத்தோட தான் வந்து ஒவ்வொரு வீடுமே இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல் பிளேசஸ். கேரளால எங்க டிராவல் பண்ணாலுமே பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு எப்பவுமே. மக்களே, இது வந்து மவுண்டெயின் மிஸ்ட் ஹாலிடேஸ் ரெசார்ட்டுங்க. ரூம்ஸ் அண்ட் டார்மெட்ரி இங்கேயும் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் ஸ்பைசஸ் எல்லாமும் விற்கிறாங்க. சஃபாரி ஜீப் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல மக்களே. நம்ம மவுண்டெயின் மிஸ்ட் கிராஸ் பண்ண செம்மையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம சஃபாரி ஜீப் பாருங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னு. ஃபாரஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கலர் அடிச்சு. நம்ம கேரளாவில் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக பப்ளிக்காக டிஸ்போஸ் பண்ணாமல் இப்படி கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்களா, கலெக்ஷன் பின்ஸ் வச்சு. அதனால தான் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து செம்ம க்ளீனாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மழை லைட்டாக நின்னதுக்கப்புறம் போகலாம். மக்களே, இது ராமக்கல் ரெசிடென்சிங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்களா. வியூ பாயிண்ட் பாருங்க, ஹோட்டல்ல இருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிற வேலி மொத்தமும் தெரியுங்க. வாவ், இது பக்கா ட்ரெடிஷ்னலா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ், செம்ம பியூட்டிஃபுல்ங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ராமக்கல் மேடு வியூ பாயிண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. அங்க தெரியுது பாருங்க, அதுதான் வந்து குருவன் குருத்தி ஸ்டாச்சுங்க. இங்க அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கிருந்து பார்த்தா நம்ம தேனி கம்பம் வேலி ஃபுல்லாவே தெரியுமாங்க. அப்படியே மிஸ்ட் படர்ந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. வெதர் வேற. வாவ் வாவ் வாவ். மக்களே, வியூ பாயிண்ட் க்ளோஸ் பை பார்த்தீங்கன்னா ராமக்கல் ஹோம் ஸ்டேன்னு இருக்குங்க. பாருங்க. ஸோ இதுலேயும் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லை இதில் நான் போஸ்டர்ஸ் காமிச்சதில் இருக்குல்ல நம்பர்ஸ், அதில் கால் பண்ணியும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மலை மேலே தான் போகணும் நாம் இப்போ வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. மேலே டூரிஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஓட இதெல்லாம் இருக்குது பாருங்கள், ஆஃபீஸஸ். வாங்க போங்க. இன்னைக்கு நிறைய மழை பெய்யறதுனால நிறைய கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாம் நல்லா பீக் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்திருக்கோம். தென்மேற்கு பருவமழை சீசனோட பீக்கில். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த குருசடின்னு சொல்லுவாங்க. கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி. அதனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக சர்ச்சஸ், குருசடி எல்லாம் இருக்கும். ஸோ ஜங்ஷன்லேருந்து டூரிஸ்ட் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஆட்டோ வரும், ஷேர் ஆட்டோ. அந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் 40-50 ருபீஸில். நான் உங்களுக்கு போகிற வழியில் இருக்கிற ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வாக் அப்படியே அழகாக நம்ம கேரளா மான்சூனில் நனைஞ்சிட்டு உங்களுக்கு வைப் பண்ணிட்டு இருக்கேன். மக்களே, நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துல செம்ம மலையில மாட்டிக்கிட்டோங்க. எப்படி பெய்யுது பாருங்க விடாம. இங்க தென்மேற்கு பருவமழை சீசன்ல இப்படிதாங்க. கேரளால மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா விடாம பெஞ்சிட்டே இருக்கும். தொடர்ந்து 2-3 நாளெல்லாம் வந்து கேப்பே விடாம பெய்யும் சில சமயம். சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், நின்னதுக்கு அப்புறம் போவோம். மக்களே, மழை விடுற மாதிரி தெரியலீங்க. மலையோட மலையா வந்தாச்சு நாம. இங்க பாருங்க, இங்கேயும் ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்கு. டாக்ஸிஸ் எல்லாம் கூட, ஐ மீன் ஜீப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. வெல்கம் டு ராமக்கல் மேடு மக்களே. இப்பதான் கடையெல்லாம் திறக்கிறாங்க, 10:30 மணிக்கு தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறையா இங்கேயும் ஹோம் ஸ்டேஸ்க்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் பர்ட்ஸ் ஃபார்ம் ஸ்டே, பாடி ஹாலிடேஸ், பாக்காவு காட்டேஜஸ், அன்னூஸ் ஹோம் ஸ்டே. வர வழியில் பார்த்தோம்ல, அவங்க இதை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணுற பின்னு. நல்ல பழக்கம் இல்லை, நம்ம ஊர்லேயே இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுலேயே நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நிறையா சாயா கடைகள், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க. இதுக்குள்ளே போகணுங்க நம்ம குருவன் குருத்தி ஸ்டாச்சு வியூ பாயிண்ட் போகிறதுக்கு. மக்களே,
விடாம மழை பெய்யுதுங்க. அதனால நாம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரெயின் கோட் வாங்கியாச்சு. அங்க ஒரு சேச்சி கடையில வச்சிருந்தாங்க 100 ருபீஸ்க்கு. ஸோ வாங்கி மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு பேக் எல்லாம் இருக்கு, நனைஞ்சிடாம பாத்துக்கணும்ல. ஏன்னா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இந்த சைடு வேற நடக்கணும். அங்க மேல குருவன் குருத்தி ஸ்டாச்சு பார்த்துட்டு இந்த சைடு உள்ள ஒரு 100 மீட்டர்ஸ் போனா இங்கேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வாங்க, மழையே பெஞ்சாலும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கவர் பண்றோம். ஓகேவா, வாங்க போலாம். குருவன் குருத்தி ஸ்டாச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மக்களே இங்க பாருங்க, இதுதான் வந்து பாப்புலர் வியூ பாயிண்ட்ஸுங்க. சஃபாரி ஜீப் போற இடங்க. நம்ம கீழே தமிழ்நாடு பார்க்குற வியூ பாயிண்ட்ஸு, விண்டு மில்லு, இது எல்லாமே இருக்கு. திராட்சை தோட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். மசாஜ் சென்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கு போல இருக்கு. நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இன்கேஸ் நீங்க இங்க வந்துட்டு மசாஜ் எல்லாம் பண்ணோன்னா இங்க மசாஜ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ இந்த ஜங்ஷன்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, சஃபாரி ஜீப்ஸ் எல்லாமே. இப்போ நாம குருவன் குருத்தி ஸ்டாச்சுக்கு போய் பார்க்க போறோம். மக்களே, வெல்கம் டு ராமக்கல் மேடு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்க. குருவன் குருத்தி ஹில்ஸ். விசிட்டிங் டைம் வந்து 8:30 7 மணி வரைக்குங்க. சில்ட்ரனுக்கு 15 ரூபா, அடல்ட்ஸ்க்கு 25 ரூபா. சரி வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பார்க்கலாம். மக்களே, ராமக்கல் மேடு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் டிக்கெட் கவுண்டர்ல இருந்து நம்ம கீழே இருக்கிற ஜங்ஷன் மேலே மலைகள் மேலே மேகங்கள் தவழ்ந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓ மை காட், இது ஃபுல்லாக இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு. டிடிபிசி பார்க்கிங்னு இருக்கு பாருங்க. அங்கே ஒரு ஸ்நாக் கவுண்டர் இருக்கு. டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு. மக்களே, நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம ராமக்கல் மேடு வியூ சரியான வியூவா இருக்குங்க. ஐயோ, இங்கிருந்தே நம்ம விண்டு மில்லையும் பார்த்துடலாம். அங்க பாருங்களா, வாரே வா. நாம அவ்வளவு தூரம் போய் வியூ பாயிண்ட் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இங்கிருந்தே நமக்கு விண்டு மில் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க. எப்படி மலை மேல வச்சிருக்காங்க பாருங்களா விண்டு மில்ஸ். நமக்கு கீழே பிளெயின்ஸ் இருக்கிறதுனால பெரிய விண்டு மில்லா வச்சிருக்கோம். இவங்க அழகா வந்து மலை குன்று மேலேயே வச்சிருக்காங்க. அடிப்பொலியா இருக்கு, வேற லெவல். வாவ். சரி வாங்க போவோம் குருவன் குருத்தி ஸ்டாச்சு பார்க்க. மக்களே, நம்ம மேல போக போக வேற லெவல்ல இருக்குங்க உண்மையிலேயே. அப்போ இதுதான் வந்து கேரளாவோட எட்ஜுங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் முடிஞ்சு கீழே நம்ம தமிழ்நாடு பிளெயின்ஸ் ஆரம்பிக்கிற இடங்கள், சரிவுகள். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஐயோ, ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம ஸ்டாச்சு பக்கத்தில். கொஞ்சம் தூரம் ஏறணும். மக்களே, அட்லாஸ்ட் நம்ம குருவன் குருத்தி ஸ்டாச்சுக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க வியூவை. வெல்கம் டு குருவன் குருத்தி ஹில்ஸ். மக்களே, அப்படியே நீங்க குருவன் குருத்தி ஃபால்ஸ் ஸ்டாச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு டர்ன் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்பம், தேனி இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிற பள்ளத்தாக்கு தாங்க. கீழே ஃபுல்லா நம்ம தமிழ்நாட்டு பகுதி. இந்த மலைகளோட கேரளா எண்டாதுங்க. வேற லெவல்ல
தேனி டிஸ்ட்ரிக்ட் சிச்சுவேட் ஆயிருக்கிற ஏரியா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சுத்தி மலைகள் தான், நடுவுல தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. மக்களே, நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல குறவன் குருத்தி ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இருக்கோங்க. செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க. மலை மேல இருந்து பாக்குற வியூஸ் தாங்க. இந்த மலைகளை தாண்டி தான் வந்து தென்மேற்கு சாரல் மலை வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல இருந்த தமிழ்நாட்டு பகுதிகளுக்கெல்லாம் வருது. மலை மேல தென்மேற்கு பருவமழை சீசன்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபுல்லா மேகங்கள் தவழ்ந்துட்டு சான்ஸே இல்லைங்க. வாவ். நம்ம தேனி, மதுரை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த பகுதி வந்து ஒரு சூப்பரான வீக்கெண்ட் டெஸ்டினேஷனா இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சொல்றேன், நீங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம். இங்க அவ்வளோ ஹோம் ஸ்டேஸ், டார்மெட்ரிஸ், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. அண்ட் வியூ பாயிண்ட்ஸும் வந்து பிரெத் டேக்கிங்கா இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஹில் ஸ்டேஷன் டெஸ்டினேஷனா இருக்கும். பாருங்க, ஒரு குட்டி பாண்டு, அதுல நீலத்தாமரைன்னு சொல்லிடுவாங்களா, அது முளைச்சிருக்கு. லில்லி வயலட் கலர்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. காத்து ஆடையே தூக்கிட்டு. சரி வாங்க, அடுத்த வியூ பாயிண்ட்ஸ் போய் பார்க்கலாம். அங்கங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மண்டபம் செஞ்சு வச்சிருக்காங்க. மேல வுட்லயே வந்து பீகாக்கா நாரையான்னு தெரியலீங்க, ஏதோ ஒரு பருந்தோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. குறவன் குருத்தி ஸ்டாச்சுக்கு பேக் சைடு 2 பேர் உட்கார்ந்து மலைகளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்களா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்கல்ல. ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு பருந்து வச்சிருக்காங்கல்ல, இது வந்து ஆக்சுவலா வியூ பாயிண்ட்டுங்க. மேல போலாம், டவர் மாதிரி. இது இங்க டோர் இருக்கு பாருங்க, வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். உள்ள மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. மக்களே, மேல வாட்ச் டவர்ல இருந்து நம்ம பாக்குற வியூ என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சான்ஸ் இல்லைங்க. காத்து வந்து ஆளை தூக்கிட்டு போற மாதிரி அடிக்குதுங்க. அதனாலதான் வந்து நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா வந்து நிறைய விண்ட் மில்ஸ் வச்சிருக்காங்க. இங்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல மலை மேலேயே வச்சிருக்காங்க. அவ்வளவு காத்தடிக்குதுங்க. முக்கியமா தென்மேற்கு பருவ மழை காலத்துல எல்லாம் அப்படியே விங்ஸ் இருந்தா பறந்து போயிடலாம் நம்ம மலை மேல இருந்து கீழே பிளெயின்ஸ்க்கு. அந்த அளவுக்கு காத்தடிக்குது. சான்ஸே இல்லைங்க. செம்ம சூப்பர் லொகேஷன். தேனி பக்கம் வந்தா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ராமக்கல் மேடுக்கு விசிட் பண்றதுக்கு. ஓகேவா?
வாங்க நம்ம அடுத்தடுத்து சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வருவோம். இங்கே ஜங்ஷனுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு லஞ்ச் சாப்பிடுவோம். வாங்க போகலாம். மக்களே, நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே மலைகள் தாங்க. அங்கே பெரியகுளம் பக்கத்தில் கொடைக்கானல் மலைகள் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தா இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற கம்பம் மேல இருக்கிற ராமக்கல் மேடு, அந்த சைடு ஃபுல்லா வந்து கம்பம்ல இருந்து இரவங்கலர் போற வழி மேகமலை பகுதிகள். அதெல்லாம் அப்பா சான்ஸே இல்லைங்க. பக்கமும் நிறைய மலைகள் இருக்கும். சுத்தி சுத்தி தேனியை சுத்தி மலை காடுகள் தான். ஆஹா, மறுபடியும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ரெயின் கோட்டை போடுற நேரம் வந்துருச்சுடா கணேஷா. வாங்க ரெயின் கோட் போட்டு கிளம்போம். மக்களே, பேக் டு ரெயின் யூனிஃபார்ம்ங்க. ரெயின் கோட்டை போட்டாச்சு. நம்ம குறவன் குரத்தி வியூ பாயிண்ட்டையும் செம்ம சூப்பரா பார்த்து ரசிச்சாச்சு. கீழே போயிட்டு ஏதோ டாடா இஸ்ராக்கு ராம் பில்லர் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் போய் பார்ப்போம். பாய் பாய் குறவன் குரத்தி அம்மா. ஒரு குட்டி பையனையும் வச்சிருக்காங்க பாருங்க, பையனா பொண்ணான்னு தெரியல. சரி வாங்க போ. நல்லா பண்ணிருக்காங்கல்ல, நல்ல மலை மேல இருந்து சூப்பரா ஹில்ஸ பார்த்து ரசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி குழந்தையோட. நைஸ். மக்களே, காத்தடிக்கிற சவுண்டு கேக்குதா? அப்படியே பறந்துடலாம் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு காத்தடிக்குதுங்க. ஒக்கா மக்கா. மக்களே, நாம மேல இருக்கிற குறவன் குருத்தி ஸ்டாச்சு பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இங்க என்ன தெரியுமா விசேஷம்? இந்த சஃபாரி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஜீப் சஃபாரி பாயிண்ட், அதுல இருந்து இதுக்குள்ள போனா இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குங்க. பார்டர் வந்து பக்கத்துல. ஏன்னா இந்த மலை சரிவுகள் இருக்கு இல்லையா, சரிவுகள் ஃபுல்லா வந்து தமிழ்நாடுங்க. மலை மேல இருக்கிற இடங்கள்லாம் வந்து கேரளா. உத்தமபாளையம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச், கோம்பை ஃபாரஸ்ட், தேனி ஃபாரஸ்ட் டிவிஷனா. வாங்க உள்ள போ. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, எப்படி இருக்கு பாருங்க போற வழி. மக்களே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரெயின்னு. மழை காலத்துல வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ரொம்ப பத்திரமா போயிட்டு வரணும். ஒத்தடி பாதை தான் போகுது. நம்ம மலை சரிவுகளை பார்க்க போற இடம். ஓ மை காட் மக்களே, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்க, மலைகள் எண்ட் ஆகிற இடம் எவ்வளோ ஸ்டீப் வேலியா இருக்கு பாருங்க. மொக்கா மொக்கா. நாம அந்த மலை மேல இருந்து தான் வந்தோம். குறவன் குரத்தி ஸ்டாச்சு இருக்கு பாருங்க. வா, வாங்க போ. மக்களே, இவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம ட்ரெக்கிங் போறது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். மொக்கா மொக்கா. ஃபுல்லா மூங்கில் காடுகளா இருக்குங்க. அண்ட் செம்மையா வழுக்குது. மழை காலத்துல ஊரே ஃபுல்லா ஈரமா இருக்குங்க. மழை காலத்துல வந்தா ரொம்ப ரொம்ப பத்திரமா வாங்க, ஓகேவா? ஐயோ, ராமக்கல் மேடு இஸ் அமேசிங் மக்களே, சான்ஸே இல்லை. நாம அடுத்தடுத்து வர விளாக்ஸ்ல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான லைக் ஹில் ஸ்டேஷன் அடிவாரங்கள்ல இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்க்க போறோம். கும்பக்கரை ஃபால்ஸ் அதெல்லாம். ஸோ அடுத்தடுத்து வர விளாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து சப்போர்ட் பண்ணும், ஓகேவா? மக்களே, கீழிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தாச்சுங்க. ஐயோ, இது உண்மையிலேயே கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. மூச்சு வாங்குது. இன்னும் ராக் அது வரைக்கும் நம்ம மேலே ஏறலாம். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டும் போகலாங்க. நாக்கு தள்ளுது பாபான் இருக்கு. ஓ மை காட், சரியான ரஃப் ஃபாரஸ்ட் ஏரியாங்க இது.
மக்களே முடியலைங்க, உட்காந்தாச்சு. மூச்சு தள்ளுதுங்க, வார்த்தையே கொளருது. ஏன்னா ஒழுங்கான பாதையே இல்லைங்க. மழை பெஞ்சு ஃபுல்லா வழுக்கலா இருக்கு. என் பேண்ட் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. இங்க பாருங்க சேர் படிஞ்சு எப்படி இருக்குன்னு. ஸோ வந்தா ப்ரிப்பேர்டா வந்துக்குங்க. முக்கியமா மழை காலத்துல பயங்கரமான மலைகள்ங்க இது. ஐயோ, மேல வந்துட்டா இந்த சுகமான காத்துல அப்படியே நம்ம ஆன்மா வந்து நம்மளை விட்டு அப்படியே பறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கு லொகேஷன். எப்போ மழை வரும்னே தெரியல, அதனால ரெயின் கோட்டோட உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் திருப்பி கீழே. மக்களே, நம்ம கேரளால இருந்து க்ளோஸ் அப் வியூவா டாடாய்ஸ் ராக்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டை பார்க்குற அழகு பாருங்க. மலை மேல இருந்து பேர்ட்ஸ் ஐ வியூல நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுதான் டாடாய்ஸ் ராக். கொடைக்கானல்ல இருக்கிற பில்லர் ராக் மாதிரி இருக்குல்ல, ஆமை மாதிரி இருக்குல்ல, அதனால நம்ம தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துட்டு இருக்கு ஆமை. கீழே இருக்கிற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம், சின்னமனூர், தேனி, அங்கே பார்த்தீங்கன்னா கீழேயும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விண்டுமில் சுற்றிட்டு இருக்கும். ஜூமில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, கீழே ஃபுல்லாக விண்டுமில் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை காற்றுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கீழே ஃபுல்லாக மலை அடிவாரத்தில் தென்னந்தோப்புங்க, அங்கங்கே வயல்வெளிகளும் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு தமிழ்நாட்டை கீழே பார்க்கறதுக்கு. மேலே ஃபுல்லாக மலைக்காடுகள் கேரளாக்குள்ள, நம்ம ஊரில் ஃபுல்லாக விளைநிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. நாம குறிஞ்சி மலை மேலிருந்து கீழே இருக்கிற முல்லை காடுகளையும் தூரத்தில் இருக்கிற மருத நிலங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அமேசிங்ல. மக்களே, இன்னும் வந்து நம்ம டாடாய்ஸ் ராக்கு மேலே போறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேலே போலாம் போல. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மழை காலங்கள்ல. ஸோ நீங்க வந்தா கூட என்னதான் வழி இருந்தாலும் மழை காலத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு பெர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எங்க நின்று பார்த்தாலும் நமக்கு அதே வியூ தான் கிடைக்க போகுது. கிளிஃபோட எட்ஜுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன சொல்றீங்க? சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். மக்களே, மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போ மழை வரும், எப்போ மழை நிற்கும்னே சொல்ல முடியாது. இங்க அது பாட்டுக்கு நினைச்ச பார்த்தா தூங்கிட்டு இருக்கு, காத்து வேற தள்ளுது. நம்ம பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோங்க. கீழே இறங்குறது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. பயங்கரமா வழுக்கல் பாதையா இருக்கு. காத்தடிக்குது பயங்கரம். கேப் பறந்துரும் போல தமிழ்நாட்டுக்குள்ள. கீழே போயிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? பாதுகாப்பா இறங்கணும்ல. மக்களே, நம்ம ஏறி வந்த பாதை இதுதாங்க. கீழே எவ்வளவு வழுக்கலா இருக்குன்னு மட்டும் பாத்துக்குங்க. கரெக்டான கிரிப் இருக்கிற மாதிரி ஷூஸ் எல்லாம் கொண்டு வராட்டி அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள லேண்ட் ஆயிட வேண்டியதுதான். ஸோ பார்த்து பத்திரமா வாங்க. ஓகேவா? வாங்க போ. மக்களே, புதருக்குள்ள மூங்கில் காடுகளுக்குள்ளன்னு பூந்து, ஆஹா, ரெயின் கோட் மாட்டிக்குதுங்க. பூந்து நாம வந்தாச்சுங்க. அப்பா, சரியான ட்ரெக்குங்க இது. ராமக்கால் மேடு வந்தா நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிவிஷனுக்குள்ள இருக்கிற டாடாய்ஸ் ராக்கையும் போய் பார்த்துட்டு வாங்க. செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். வெல்கம் பேக் டு குரவன் குரத்தி ஹில்ஸ். மக்களே, நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட்குள்ள இருந்து வந்தாச்சுங்க. ஒரு டீ அடிக்கணுங்க. வாங்க போ. நம்ம சேச்சி கடையில் போய் ஹாட்டாக ஒரு சாயாவும் ஸ்நாக்ஸும் சாப்பிடுவோம். மக்களே, இங்கே பாருங்க, இதுதான் வந்து நம்ம சாயா குடிக்க போகிற சேச்சி கடை. இங்கே தான் வந்து நம்ம ரெயின் கோட்டும் வாங்கினோம். பழம்பொரி, நெய்யப்பம்,
வடை எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதோட சாயா, கேப்ஸு, ரெயின் கோட் எல்லாமே வச்சுருக்காங்க. சேச்சி ஒரு சாயா. மக்களே, நம்ம ராமக்கல் மேடு பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே நம்ம ஃபேமஸ் கம்யூனிஸ்ட் லீடர் அச்சுதானந்தன் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பிளாக் ஃப்ளாக் எல்லாம் வச்சு, கம்யூனிஸ்ட் கொடி இது. ஸோ இங்கிருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வாக்குங்க, வாங்க போவோம். ஸோ மக்களே, நீங்கள் ராமக்கல் மேடு வந்தால் குறவன்குருத்தி ஹில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சஃபாரி போகணுன்னா சஃபாரி ஜீப்ஸ் இங்கே ஜங்ஷன்லேயே இருக்கும். சஃபாரி ஜீப் பிடிச்சிட்டு ஜம்முன்னு நீங்கள் போயிட்டு வரலாம். சஃபாரி ஜீப்க்குன்னு ஒரு 500 அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து 25 ரூபா டிக்கெட் ப்ரைஸு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு எந்த டிக்கெட்டும் கிடையாது. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸே கிடையாது, போஸ்ட் மட்டும் வச்சுருக்காங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிவிஷன்னு. ஏன்னா சின்ன ஏரியா தானே, அதனால அவ்வளோவா இல்லை. அண்ட் மேலே போகிற ரூட் வந்து ரொம்பவே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால குறவன்குருத்தி ஹில்ஸ் பார்த்துட்டு நல்லா அட்வென்ச்சர் பிரியம் இருக்கிறவங்க, உங்களால் மேலே ஏற முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க மட்டும் மேலே போங்க. அதுவும் முக்கியமாக மழை காலத்தில் பயங்கரமாக வழுக்குதுங்க. என்னோட பேண்ட்டு அப்படியே ஏதோ வந்து நெல் வயலில் விதைச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது, சேத்துக்குள்ளே இறங்கி. அந்த அளவுக்கு மோசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. மேலேருந்து நம்ம தமிழ்நாடு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுல்ல. ஐயோ, காற்று என்னமா வீசுதுங்க, சும்மா பறந்துடலாம். சும்மா விங்ஸ் போட்டாவே மேல இருந்து ராமக்கல் மேடு குறவன்குருத்தி ஸ்டாச்சுல இருந்து கீழே கம்பத்துக்கு போய் லேண்ட் ஆயிடலாம் போல, அந்த அளவுக்கு காத்து வீசுது. ஸோ செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு எப்போ கேரளா மலை மேலே வந்தாலுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வந்து இடுக்கி மாவட்டத்தோட ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ். இப்போதான் வந்து குறவன்குருத்தி ஸ்டாச்சு எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய மக்கள் வர்றாங்க ராமக்கல் மேடு வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ தேனி, கம்பம், திண்டுக்கல், மதுரை இல்லை எங்கே இருந்தாலும் சரி, தேனி பக்கம் வந்தால் மலை மேலே வந்து கம்பம் மெட்டு மேலே வந்துட்டு பார்த்துட்டு போங்க. செம்ம ஹாப்பியான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கேருந்து பக்கத்தில் வேறு டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கண்டம் டவுன் இருக்குது. அதுக்கப்புறம் சூரியநெல்லின்னு ஒன்று இருக்குது. டாப் ஸ்டேஷன் அது எங்கேன்னு தெரியல எனக்கு சரியா. பட் சூரியநெல்லி, நெடுங்கண்டம் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வித் தட் we are signing off from ராமக்கல் மேடு. மக்களே, நிறைய கூட்டம் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்களும் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இயற்கை எழில் மிகுந்த ராமக்கல் மேடை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராமக்கல் மேடு. மக்களே, டாட்டா, பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன் மிந்த்ரா, ஃபிளிப்கார்ட்ல இருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.